ஐயனார் துணை சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நிலா, சேரன் வேலை செய்ற பில்டிங்லயே போயிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சிடுச்சு அப்படிங்கிறதுனால ஸ்வீட் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சோழன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாந்தினி அப்படிங்கிற அந்த வடநாட்டு பெண்ணோட நம்ம ஹிந்தி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில பேசி இது ஏதோ தப்பு தப்பா உளறிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ட காமிக்கிறாங்க. நம்ம நிலாவும், பல்லவனும் வந்து பார்த்தீங்கன்னா, டி நகருக்கு பர்ச்சேஸ்க்கு போயிட்டு வந்திருக்காங்களாட்டுக்கு. ட்ரெஸ்லாம் எடுக்கணும் இல்லையா? வேலைக்கு போறாங்க இல்லையா? அதுக்காக போயிருப்பாங்களாட்டுக்கு. ஸோ இப்ப நிலா எல்லாருக்குமே கிஃப்ட் மாதிரி ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து குடுத்துருக்காங்களாட்டுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு பல்லவன் தான் தன்னோட ட்ரெஸ்ஸ எடுத்து காமிக்கிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ரொம்ப அதிக விலையா இருக்கு. ரூ. 1500 இருக்கு. அதே மாதிரி சேரனுக்கு வாங்கி குடுத்துருக்கிற ட்ரெஸ்ஸு ரூ. 1600. நம்ம பாண்டியனுக்கு பிடிச்ச மாதிரி பனியனு, அதாவது டீ ஷர்ட்டு, அது மட்டும் இல்ல நடேசனுக்கு கூட சட்டியும் சாரி சட்டையும், வேஷ்டியும் வாங்கிட்டு வந்துலாம் குடுத்துருக்குறாங்க. கடைசியா நம்ம சோழன் இருந்துகிட்டு, "எனக்கு எதுவுமே இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லையே" அப்படின்ட்டு போயிடுறாங்க. இதனால நம்ம சோழன் கொஞ்சம் வருத்தமா இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் உள்ளார போயிட்டு வரும்போது, நம்ம சோழனுக்கு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸ குடுக்குறாங்க. சோழனுக்கு அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அது அது எதுக்குன்னு தெரியல. சோழனுக்கு மட்டும் எதுக்கு நிலா அப்படி ஸ்பெஷலா கொண்டு வந்து குடுக்குறாங்கன்னு தெரியல. ஸோ போக போக நிலா என்ன நம்ம சோழனையும் விரும்ப ஆரம்பிச்சுருவாங்களோ அப்படிங்கிற மாரி தான் தோணுது. மறுநாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, நிலா முதல்ல வேலைக்கு போறதுனால நம்ம சேரன் சர்க்கரை பொங்கல் செஞ்சிருக்காப்லையாட்டுக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு பிளேட்ல போட்டு பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிலாவும் வந்து பார்த்தீங்கன்னா, புடவ கட்டிக்கிட்டு வெளியில வராங்க. ஸோ வெளியில வர்றப்பயே நம்ம சோழன் அப்படியே ஈ அடிச்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அழகா ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம். அத வீடியோ வேறயா எடுத்துக்கிறாங்க நம்ம சோழன். ஸோ இந்த பக்கம் நம்ம சேரன் அந்த சர்க்கரை பொங்கல நிலாவுக்கு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வேலைக்கு கிளம்புறாங்க. நம்ம நடேசன் நிலா வாங்கி குடுத்த வேஷ்டி சட்டைய போட்டுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு முன்னாடியே குடுக்கும் நெடுக்குமா நடந்துகிட்டு இருக்கிறாப்புல. நம்ம பல்லவன் நிலா வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா, நம்ம பல்லவன் வந்து ஒரு சரவெடிய எடுத்து போட்டு அத பத்த வைக்கிறாப்புல. ஸோ நிலா வந்து ஏற்கனவே ஒரு தடவ சொல்லியிருப்பாங்க. தன்னோட வீட்ல நான் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வெடி வச்சு வரவேற்பாங்கன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆனா, அத இப்ப வந்து இந்த சேரனோட குடும்பம் நிறைவேத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப வெடி வெடிக்கிற சவுண்ட பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாமே ஒண்ணு கூடிடுறாங்க. அதுல நடேசனோட தங்கச்சியும் வந்து பார்த்துட்டு, "இப்ப எதுக்கு இவனுவ வெடி வெடிக்கிறானுவ?" அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது, நடேசன் முன்னாடி வந்து, "இவ எதுக்கு இங்க வந்தா?" அப்படின்னு சொல்லிட்டு, வேணும்னே வெடி பக்கத்திலேயே போயிட்டு, "என் மருமக வேலைக்கு போறா" அப்படின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஒரு வெடி வந்து நடேசன் கையிலேயே பட்டுடுது. ஸோ இனி எபிசோட்ல பெருசா எதுவும் நடக்கலைங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் நிலாவ கார்ல ஏத்திக்கிட்டு வேலைக்கு விடுறதுக்காக கிளம்பிட்டாங்க. ஸோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.